அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லாஷ் எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேப்பர் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வாறு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்ச் பார் வரும். எக்ஸாம் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு அதில் டிஎன் ஸ்கூல்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணனா உங்கள் பள்ளிக்கான யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு கீழே கேப்சா கோட் போட்டுருங்க. போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து 1 or 2 செகண்ட்ஸில் லாகின் ஆயிரும். இப்போ நான் லாகின் அதில் சைன்இன் கொடுத்து நான் ஆட்டோமேட்டிக் இப்படி வந்துடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து முதல்ல இருந்த 2 கொஸ்டின் பேப்பரும் அப்புறம் வந்து இப்போ வந்த கொஸ்டின் பேப்பரும் நம்ம கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வரக்கூடிய இது 2 கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, டவுன்லோட் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். இப்போ வந்து நான் 3வது டவுன்லோட் பண்ணிட்டேன், 5வது டவுன்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கீழே 2 இருக்கிறது வந்து உங்களுக்கு பழையது. சரிங்களா? அதனால் மேலே இருக்க ஃபஸ்ட்டு 2 இருக்கிறது மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த காணொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.